திமாகி நக்சல்னா சிந்தனையில் மாவோயிஸ்டாக இருக்கிறவர்கள், அவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். इन दिमागी नक्सलियों को पहचानना होगा, इन दिमागी नक्सलियों को आइसोलेट करना होगा. நல்ல பாம்பு ஒரு பொந்துக்குள்ள போச்சுன்னா ஜஸ்ட் ஒரு குத்தி விட்டா போதும், சல்லது சீறிட்டு அப்படி வெளியில வந்து நிற்கும், அடிச்சு சாத்திரலாம். அதே போலதான் சுதந்திர தினத்துல வச்சு மோடி லேசா ஒரு குத்தி விட்டார். இப்ப அவங்க வெளியில வராங்க பாருங்க. நான் ஒரு திமாகி நக்சல், யாரு சிதம்பரம், கேஜ்ரிவால் நானும் ஒரு திமாகி நக்சல். मैं अरविंद केजरीवाल आपके हिसाब से दिमागी नक्सली हूं. இதுதான் மோடியுடைய டாக்டிக்ஸ். எனவே ஆயுதங்களை கீழே போடுங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். We are ready for talks. We are not asking you to lay down arms. நக்சலைட்டுகளும் மாவோயிஸ்ட் போட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சுத்தமா ஒத்தர் இல்லாம களை எடுத்தவர் அமித்ஷா. नक्सलवाद से मुक्त भारत की रचना भी नरेंद्र मोदी जी के शासन के अंदर ही हो रही है. காங்கிரஸ் ஹோம் மினிஸ்டர் எப்படி இருக்கிறார், பிஜேபி ஹோம் மினிஸ்டர் எப்படி இருக்கிறார்? கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 180 மாவட்டங்களில் கொடிகட்டி பறந்த மாவோயிஸ்டுகள் இன்றைக்கு ஒரு மாவட்டத்தில் கூட இல்ல, துடைத்தொழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதுக்கு காரணம் அமித்ஷாவுடைய டிட்டர்மினேஷன். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இந்த திமாகி நக்சல் அப்படிங்கிற வார்த்தை இப்போ வைப்ரண்டா போயிட்டு இருக்கு, ஒரு வைரலாக போய்கொண்டிருக்கிறது. திமாகி நக்சல்ங்கிற காயினேஜ பிரதமர் மோடி கொடுத்தார். இந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில் அவர் உரை நிகழ்த்திய போது காட்டில் இருக்கிற மாவோயிஸ்டுகளை நாம் ஒழித்து கட்டி விட்டோம், ஆயுதம் தாங்கிய மாவோயிஸ்டுகளை நாம் ஒழித்து கட்டி விட்டோம், ஆனால் தங்கள் சிந்தனையில் மாவோயிஸ்டாக இருக்கக்கூடிய நிறைய பேர் நகர்ப்புறத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த விதமான திமாகி நக்சலிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். मेरे प्यारे देशवासियों, जंगलों में हमें हथियारी नक्सलों का खात्मा बुलाने में, उस संकट से देश को मुक्त कराने में सफलता मिली है, लेकिन हथियारी नक्सल तो गए, लेकिन दिमागी नक्सल, ये दिमागी नक्सल मौके की तलाश में है, हिंसा अराजकता के वो रास्ते खोद रहे हैं, समाज को गलत राह पर घसीटने के लिए भांति भांति के दांव कर रहे हैं. इन दिमागी नक्सलियों को पहचानना होगा, इन दिमागी नक्सलियों को आइसोलेट करना होगा. அதாவது இன்டெலக்சுவல் நக்சல்ஸ்ட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொல்லியிருந்தார். திமாகி நக்சல்னா சிந்தனையில் மாவோயிஸ்டாக இருக்கிறவர்கள், அவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இது ஆகஸ்ட் 15ஆம் தேதி கூறியிருந்தார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலையில ஒரு அரௌண்ட் 7 o'clock சிதம்பரம் ஒரு எக்ஸ்பதிவு வெளியிட்டிருந்தார். அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, ஐ ஆம் ப்ரவுட் டு பி a திமாகி நக்சல் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருந்தார். நான் ஒரு திமாகி நக்சல் என்று கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன் அப்படின்னு அவர் கூறியிருந்தார். இப்படி திமாகி நக்சல்னு சொல்றதுல பெருமை அடையக்கூடிய ஒருவர் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா எந்த லட்சணத்துல இவங்க நாட்டை நடத்தியிருப்பாங்க, ஆட்சி செய்திருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். 2010ஆம் ஆண்டு சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய தண்டேவாடா மாவட்டத்துல மாவோயிஸ்டுகளுடைய திடீர் தாக்குதல்ல 76 சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த ப. சிதம்பரம் தான். இவரை போன்றவர்கள் நக்சல்ஸுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், இன்றைக்கு தன்னையே ஒரு நக்சல் என்று பகிரங்கப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அன்னைக்கு எப்படி காட்டி கொடுத்திருப்பாங்க, என்னென்ன பண்ணியிருப்பாங்க. இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட காங்கிரஸ் கட்சி பேரம் பேசி சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு இடையில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆனது 2008. அதற்கு பிறகுதான் ஒட்டுமொத்த இந்தியாவும் சீனாவின் சந்தையாக மாறியது. மாவோயிஸ்டுகளுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்றதே முழுக்க முழுக்க சீனா தான். சோ ஒரு பக்கம் மாவோயிஸ்டுகளை கண்டு காணாமல் விட்டார் சிதம்பரம், இன்னொரு பக்கம் இந்தியாவை சீனாவின் சந்தையாக மாற்றினார்கள். இப்படிப்பட்ட சிதம்பரம் இப்போ ரொம்ப வெளிப்படையா நான் ஒரு திமாகி நக்சல் என்று பகிரங்கமாக பறைசாற்றி இருக்கிறார். இதே சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கிறப்போ டெல்லியில பேசுகிறார்.
அதாவது ஆயுதம் தாங்கிய மாவோயிஸ்டுகள் அவங்கள வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், ரொம்ப வெளிப்படையாக நான் உங்களை அழைக்கிறேன், பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள். உங்களை அழைக்கக்கூடிய முதல் மினிஸ்டர் நான் தான், தயவு செய்து பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள். நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். காரணம், ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், அது உங்கள் நம்பிக்கை. எனவே ஆயுதங்களை கீழே போடுங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். I was the first minister of this government to say we are ready for talks. We are not asking you to lay down arms because we know you won't do that because you believe in armed liberation struggle. You will not lay down arms. எப்படிப்பட்ட மினிஸ்டர்? இவரும் உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார், அமித்ஷாவும் உள்துறை அமைச்சர். பேச்சுவார்த்தைக்கு வருகிற போது கூட நீ துப்பாக்கியோட வந்து உட்காரலாம்னு சொன்னவர் ப. சிதம்பரம். ஆயுதங்களை கீழே போட நான் வற்புறுத்த மாட்டேன் என்று சொன்னவர். அதே நேரத்தில் அமித்ஷா 2026 மார்ச் 31 காட்டுக்குள்ள இருக்க ஆயுதம் தாங்கி அத்தனை நக்சலைட்டுகளும் மாவோயிஸ்டுகளும் போட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சுத்தமா ஒத்தர் இல்லாம களை எடுத்தவர் அமித்ஷா. नक्सलवाद से मुक्त भारत की रचना भी नरेंद्र मोदी जी के शासन के अंदर ही हो रही है. காங்கிரஸ் ஹோம் மினிஸ்டர் எப்படி இருக்கிறார், பிஜேபி ஹோம் மினிஸ்டர் எப்படி இருக்கிறார் கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையாகவே பூனைக்குட்டி வெளியில் வந்து விட்டது. நான் ஒரு நக்சல் என்று சிதம்பரமே ஒப்புக்கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த சிதம்பரம் ஒப்புக்கொண்டதை ஒட்டி கிரண் ரிஜிஜு கடுமையாக சாடி இருக்கிறார். நீங்கள் யார் என்பது இப்போது அம்பலமாகி விட்டது. ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும். இதுதான் மோடியுடைய டாக்டிக்ஸ். நல்ல பாம்பு ஒரு பொந்துக்குள்ள போச்சுன்னா ஜஸ்ட் ஒரு குத்து குத்தி விட்டா போதும், சல்லடு சீரிட்டு அப்படி வெளியில வந்து நிற்கும், அடிச்சு சாத்திரலாம். அதே போலதான் இந்த திமாகி நக்சல்ஸ் நம்மளாம் கண்டுபிடிச்சுட்டு இருக்க முடியாது. சுதந்திர தினத்துல வச்சு மோடி லேசா ஒரு குத்து குத்தி விட்டார். இப்ப அவங்க வெளியில வராங்க பாருங்க, நான் ஒரு திமாகி நக்சல், யாரு சிதம்பரம். அதே போல கேஜ்ரிவால், நானும் ஒரு திமாகி நக்சல், அதில் பெருமை அடைகிறேன், அவரும் சொல்லி இருக்கிறார். अरविंद केजरीवाल आपके हिसाब से दिमागी नक्सली हूं और मुझे इस बात का गर्व है. அவர் ஏற்கனவே கடந்த காலங்களில் ஆம் ஆத்மிங்கிற கட்சியை ஆரம்பிச்சப்ப நான் ஒரு அராஜகவாதி, ஐ எம் an anarchist அப்படின்னு சொன்னவர். कुछ लोग कह रहे हैं मैं अनार्किस्ट हूं, मैं अव्यवस्था फैला रहा हूं. मैं मानता हूं जी मैं अनार्किस्ट हूं. அனார்கிஸ்ட் சொன்னவர் தன்னை நக்சல் சொல்லிக்கிறது எந்த ஆச்சரியமும் இல்லை. இந்த விவசாயிகளுடைய எழுச்சி போராட்டம்னு ஒண்ணு நடந்ததே, அதுக்கு பின்னால முழுக்க முழுக்க காலிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய சப்போர்ட்டோட்டே நடந்ததே. அந்த சப்போர்ட்டுக்கு பின்னாலே இருந்தது யாரு? ஆம் ஆத்மி. அவங்க அத்தனை பேருக்கும், விவசாயிகள் அத்தனை பேருக்கும் 2 வருஷ காலமா போராட்டம் நடத்துங்க அத்தனை பேருக்கும் 3 வேளை சாப்பாடு போட்டது யாரு? ஆம் ஆத்மி. எப்படிப்பட்டவர்களுக்கு இவர்கள் வந்து பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க, சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னை நக்சல் அப்படின்னு சொல்லிக்கிறாருன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. கேஜ்ரிவால் அப்படி சொல்லாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். இந்தியாவிலேயே மிக மிக மோசமான ஒரு அரசியல்வாதி உண்டு என்று சொன்னால் அது கேஜ்ரிவாலாகத்தான் இருப்பார். அதை கட்டுப்படும் மோசமான ஒரு அரசியல்வாதி யாருன்னா சிதம்பரம் அவர்கள். இப்ப தன்னை அவர் நக்சல் என்று ஒப்புக்கொண்டு இருக்கிறார். இப்போ ஒப்புக்கொண்டதை அடுத்து அசாமுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா சொல்லி இருக்கிறார், அவரே ஒப்புக்கொண்டு இருக்கிறார். இதை அடிப்படையாக வைத்து அவர் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். जब सिदम्बरम ने खुद बोला मैं दिमागी नक्सल हूं तो उसमें एक इंक्वायरी भी साथ में होना चाहिए. मेरा लगता है सिदम्बरम दिमागी नक्सल नहीं है, प्योर नक्सल है. दिमागी नक्सल उसमें नहीं अप्लाई होगा, वो प्योर नक्सल कैटेगरी में आएगा. அவர் வந்து ஒரு திமாகி நக்சல் ஒப்புக்கொண்டு இருக்கிறார். திமாகி நக்சலாக இருக்கிற ஒருவர் உள்துறை அமைச்சராக இருந்த போது மாவோயிஸ்டுகளுக்கு அனுசரணையாக என்னென்ன செய்திருப்பார்? நீங்கள் மாவோயிஸ்டுக்கு அனுசரணையாக எது செய்தாலும் இந்த தேசத்துக்கு எதிராக செய்திருக்கிறீர்கள் என்று பொருள். அவ்வளவு ரொம்ப சிம்பிள். நீங்க மாவோயிஸ்டுக்கு நண்பன் என்றால் இந்தியாவுக்கு எதிரின்னு அர்த்தம். நக்சல்களுக்கு நண்பன் என்றால் நீங்கள் தேச விரோதி என்று பொருள். ரொம்ப சிம்பிள். அப்படிங்கிறப்போ நான் வந்து ஒரு திமாகி நக்சல் அறிவிச்சுக்கிறேன்னா நான் ஒரு தேச விரோதின்னு அவர் சொல்லுகிறார் என்று பொருள். அதனால்தான் கிரண் ரிஜிஜு தன்னுடைய பதில திமாகி நக்சல்னா யாருங்கிறத டிஃபைன் பண்ணுகிறார். அவர் என்ன டிஃபைன் பண்றார் அப்படின்னா, மாவோயிஸ்டுகளுடைய ஆதரவாளராக இருக்கிறவர் திமாகி நக்சல், இந்திய அரசமைப்பு சாசனத்தை எதிர்க்கிறவர் திமாகி நக்சல், ஆர்டிகல் 370 தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர் திமாகி நக்சல், பிரிவினைவாதிகளின் நண்பர் திமாகி நக்சல், வடகிழக்கையும் இந்தியாவையும் இணைக்கக்கூடிய சிக்கன் நெக் என்று அழைக்கப்படுகிற
சிலிகுரி காரிடாரை பிரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர் திமாகி நக்சல். கிரண் ரிஜிஜு சொல்லி இருக்கிறார். And those who support this Tukre gang, those who want to cut the chicken neck and separate Northeast from India, and those who support separatism in Jammu and Kashmir, those who are against Article 370 to be removed. So, if you are supporting 370 article, if you support the Maoist movement, if you support the separatists, then definitely you are Dimagi Naxal. So, Dimagi Naxal யார் அப்படிங்கறத தெள்ள தெளிவா டிஃபைன் பண்ணி இருக்கிற கிரண் ரிஜிஜு. இப்ப இத வச்சு யார் திமாகி நக்சல் யார் திமாகி நக்சல் இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இதான் அளவுகோல். இதை விட கிரண் ரிஜிஜு என்னென்ன சொல்லி இருப்பார். நீங்க எத்தனை கால ஆட்சியில இருந்தீங்க, நீங்க செஞ்சிருக்க வேண்டிய காரியம் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகளை ஒழிச்சு கட்ட வேண்டியது, அதை நாங்க செஞ்சோம். 2006 ஏப்ரல் 13 பேசிய அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் இந்தியாவுடைய தலையாய இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூன்னு ஒண்ணு உண்டுன்னா அது இந்த நக்சல் இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். தலையாய உள்நாட்டு பாதுகாப்பு விவகாரம் அப்படின்னு ஒண்ணு உண்டுன்னா அது நக்சல் விவகாரம் மட்டும்தான். அந்த நக்சல் விவகாரம் மிகப்பெரிய விவகாரம் என்பதை மன்மோகன் சிங் கூறியிருந்தும் அவர் கூறினது 2006, அவர் ஆட்சியை விட்டு போனது 2016. இத்தனை வருஷ காலத்துல அவர் துரும்ப கூட கிள்ளி போடல, சொன்னதோடு சரி. காரணம் என்ன? அவருடைய அமைச்சரவையிலேயே சிதம்பரம் போன்ற திமாகி நக்சல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா, திமாகி நக்சலே ஒரு ஹோம் மினிஸ்டர் வேற, அப்புறம் எப்படி இருக்கும்? ஒண்ணுமே நடக்கல, யாரையும் ஒழிச்சு கட்ட முடியல. அன்னைக்கு ரெட் காரிடார்னு சொல்லுவாங்க. திருப்பதியில இருந்து பசுபதி வரைக்கும், நேபாளில் இருக்க பசுபதி, இங்க சவுத்துல திருப்பதி, இது ஃபுல்லா அப்படியே ரெட் காரிடார், முழுக்க முழுக்க மாவோயிஸ்ட் மண்டலம் தான் அப்படி கூறப்பட்டது. அன்றைக்கு இந்தியாவுடைய மொத்த மாவட்டங்கள்ல 180 மாவட்டங்களில் மாவோயிஸ்டுகளுடைய ஆதிக்கம் இருந்தது. இன்னைக்கு எத்தனை மாவட்டங்கள் ஆதிக்கம் தெரியுமா? 0. கண்ணுக்கு முன்னால் நடந்த உண்மை. கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 180 மாவட்டங்களில் கொடிகட்டி பறந்த மாவோயிஸ்டுகள் இன்றைக்கு ஒரு மாவட்டத்துல கூட இல்ல, துடைத்தொழிக்கப்பட்டு இருக்கிறார்கள், வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறியப்பட்டு இருக்கிறார்கள். இதுக்கு காரணம் அமித்ஷாவுடைய டிட்டர்மினேஷன். அதனால தான் அமித்ஷாவை எப்படியாவது வெளியேற்றணும்னு பார்க்கிறாங்க. அமித்ஷா ராஜினாமா பண்ணணும், அதை பண்ணும், இதை பண்ணும். காரணம் அவர் இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு, தீவிரவாதிகளுக்கு, நக்சல்களுக்கு பெரிய எரிச்சலா இருக்கு. இன்னைக்கு காட்டுல நக்சல் இல்ல, ஆனா இந்த திமாகி நக்சலுக்குலாம் ரொம்ப எரிச்சலா வருது. ஏன்னா இந்த திமாகி நக்சலையும் வெளியில கொண்டு வந்து அவர்களே ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு ஏதாவது ஸ்கெட்ச் போட்டிருப்பாரோ அப்படிங்கிற அந்த பயம் அவர்களுக்கு இருக்கிறது. இப்ப பாருங்க, மோடி போட்ட முதல் ஸ்கெட்சிலேயே சக்சஸ். அவர் ஒரே ஒரு ஃபேஸ் தான் பண்ணார், திமாகி நக்சல், அவ்வளவுதான். யாராவது நீங்க திமாகி நக்சலா, நீங்க திமாகி நக்சலை யாராவது கேட்டாங்களா? இன்னைக்கு அவங்களா சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, நான் திமாகி நக்சல், நான் திமாகி நக்சல். இதுதான் மோடியோட பிளான். சக்சஸ்ஃபுல்லா வேலை பார்த்து அவர்களாகவே ஒப்புக்கொள்ள தொடங்கி விட்டார்கள். அதாவது ஒன்னே ஒண்ணுங்க, இந்தியால எப்போதுமே எந்த காலமும் கம்யூனிசம் நக்சலிசம் எடுக்காது, சக்சஸ்ஃபுல்லாவே வராது. நம்ம லோக்கல்ல இருக்கிற சாதாரண மக்கள்கிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க, அண்ணே கம்யூனிஸ்ட் எல்லாம் எப்படின்னு, அவங்களுக்கு ஓட்டு போடலாமா, எப்படி யார் யாருக்கோ ஓட்டு போடுற கம்யூனிஸ்ட் போடலாம்லண்ணே அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, சர்தார் சார் கம்யூனிசம் கொள்கையெல்லாம் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் அவங்க செயல்பாடு சரியா இல்லையா சார், அது ஒன்றும் அமைப்பா வராது சார் அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு காரணம் கம்யூனிஸ்டுகளும் ஓட்டு போட மாட்டாங்க. சோ நேற்றுக்கு வரைக்கும் காங்கிரஸ் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு பின்னால நக்சலுக்கு பின்னால போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னு தெரிய வந்த வரைக்கும் ஓகே. இப்போ நாங்கள் நக்சல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டால் காங்கிரஸ் அடிய போகிறது என்று. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எந்த லட்சணத்துல இருக்கு? 1% கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒட்டுண்ணி கட்சி. காங்கிரஸ் அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சியா மாறிடுறது. காங்கிரஸ்காரர்கள் கம்யூனிஸ்டுகளாக நக்சல்களாக மாறிவிடுவது ரொம்ப சுலபம். ரொம்ப விரைவிலேயே சிபிஐ சிபிஎம் லெவலுக்கு இந்த காங்கிரஸ் வந்துவிடும். அதனால காங்கிரஸ் வீழ்ச்சியை அவர்களே தீர்மானித்துக் கொள்ளுகிறார்கள், ரொம்ப விரைவாக வீழ்ச்சியை நோக்கி செல்லுகிறார்கள். இந்தியா எப்போதும் இந்த நக்சலிசத்தை, வன்முறை சார்ந்த போராட்ட வடிவத்தை ஏற்காது. அப்படி ஏற்கலைங்கிறதுனால தான் ரொம்ப எளிதா டெட்லைன் பிக்ஸ் பண்ணி
நக்சல்ஸை களையெடுக்க முடிஞ்சது, மாவோயிஸ்டுகளை களையெடுக்க முடிஞ்சது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 180 மாவட்டத்துல பரவி இருந்த அந்த மாவோயிஸ்டுகளை இப்ப வெற்றிகரமா களையெடுத்திருக்காங்கன்னா லோக்கல் பீப்புள் சப்போர்ட் இல்லாமல் களையெடுத்திருக்கவே முடியாது. இந்த களையெடுப்பு பணியில லோக்கல் பீப்புள் அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லோக்கல்ஸ் சப்போர்ட் இல்லாமல் செய்யவே முடியாது. ஏன் சப்போர்ட் பண்ணாங்க? ஏன் மாவோயிஸ்ட வெறுத்தாங்க? ஏன்னா மாவோயிஸ்டுகளால அதிகம் பாதிக்கப்பட்டது இந்த லோக்கல் மக்கள் தான். எப்பயாவது மாவோயிஸ்டுகள் பதுங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு திடீர்னு சிஆர்பிஎஃப்ஓ இல்லாட்டி இந்த தீவிரவாத தடுப்பு படையோ உள்ள போய் அடிச்சு பல மாவோயிஸ்டுகள் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. உடனே இவங்களா சந்தேகப்பட்டு இந்த ஊர்ல இருக்க அவன் தான் காட்டி கொடுத்துருக்கணும், நாம இங்க தங்கி இருந்தோம் இவன் தான் சொல்லி இருக்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு ரவுண்ட் அப் பண்ணி ஒரு ஊர்ல இருக்கிற ஏழை குடும்பமா இருக்கும் மொத்த குடும்பத்தை ரவுண்ட் அப் பண்ணி சின்ன குழந்தைகள் கூட பார்க்காம மிஷின் கண்ணால போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. அதே போல ஒரு சின்ன கிராமத்தை நோக்கி சிஆர்பிஎஃப்ஓ இல்லாட்டி ஒரு அதிரடி படையோ முன்னேறுதுன்னு வைங்க, அவங்க ஸ்டே பண்றதுக்கு அந்த ஏரியால இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளியோ ஏதோ ஒண்ணுல ஸ்டே பண்ணிப்பாங்க. இவங்க நக்சல்ஸ் பெரிய அறிவாளிகள் இல்லையா, மிலிட்டரி வந்து ஸ்டே பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை குண்டுகளை வைத்து தகர்த்து விடுவார்கள். பல கிராமங்கள்ல ஸ்கூல்ஸே கிடையாது, தரமட்டமா இருக்கும். என்னன்னா ஆர்மியோ மற்றதோ உள்ள வந்து அவங்க ஸ்டே பண்ணிடுறான் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களை தகர்த்தெறியது. யோசிச்சு பாருங்க, குழந்தைகள் படிக்கிற பள்ளிகளை தகர்த்தெறியக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் போராளிகளா? இவர்களுக்கெல்லாம் யாராவது அங்கீகாரம் தரலாமா? இவர்கள்லாம் யார்? இவர்கள் மனித மிருகங்கள் அப்படிங்கறத தாண்டி வேற என்ன சொல்ல முடியும்? சோ இவர்கள் மனித மிருகங்கள்னா இன்னைக்கு ப. சிதம்பரம் சொல்லுகிறார் நான் ஒரு திமாகி நக்சல் அப்படின்னு. அப்படின்னா என்னது? ஏதோ மோடியை இரிட்டேட் பண்றதா நினைச்சிட்டு இவரா மோடி விரித்த வலையில் விழுந்து கொண்டு இருக்கிறார். சிதம்பரம் ஐ ஆம் ப்ரவுட் டு பி a திமாகி நக்சல் அப்படிங்கிற பதிவுக்கு கீழே ஒரு நெட்டிசன் கேட்டிருக்காரு. பரவாயில்ல, இன்னைக்கு தான் அம்பலமாயிருக்கு, இவர் ஓப்பனா தன்னை நக்சல்னு சொல்லி இருக்கிறாரு. இனிமே எதிர்காலத்துல தன்னை ISIS மெம்பர்னு கூட சொன்னாலும் சொல்லுவாரு, நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் அப்படின்னு. இனிமே அப்படி சொன்னாலும் யாரும் ஆச்சரியப்பட மாட்டாங்க. இப்ப பாகிஸ்தான்ல தொலைக்காட்சி விவாதத்துல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி எப்படியாவது இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும், அதற்கு பாகிஸ்தான் நேரடியாக உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ज़ैगम साहब, कांग्रेसी लीडर राहुल गांधी मुसलसल वोट चोर पर मोदी हुकूमत को तनकीद का निशाना तो बना रहे हैं, इसके खिलाफ बात भी कर रहे हैं, मगर क्या हिंदुत्व एजेंडे को रोकने के लिए, राह में खड़े होने के लिए कांग्रेस काफी है, कर सकती है? सेकुलर जमातों का किरदार या साथ उसको दरकार है, और अगर है तो वो साथ क्यों नहीं दे रहे, साथ क्यों नहीं चल पा रहे? इस वक्त कांग्रेस बढ़ चढ़ के ये साबित करने की कोशिश कर रही है कि वो बीजेपी जितनी हिंदू नवाज है या बीजेपी से बढ़कर हिंदू जमात है। देखिए, कांग्रेस दावा करती है सेक्युलरिज्म का, हमेशा करती रही है, लेकिन अगर कांग्रेस असली सेक्युलर होती तो पाकिस्तान ही क्यों बनता? ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமரா வரணும்னு பாகிஸ்தான்ல இருக்கிற ஒருத்தர ஆசைப்படுறாங்க. என்ன காரணம்? அப்பனா உண்மையிலே இந்த ராகுல் காந்தி, காங்கிரஸ் இதெல்லாம் யாருக்கு நெருக்கமானவர்கள், யாருக்கு நண்பர்கள்? இன்னைக்கு சிதம்பரம் ரொம்ப வெளிப்படையா தான் யாருக்கு நண்பன்கிறத சொல்லிவிட்டார். தன்னை ஒரு நக்சல் அப்படின்னு சொல்லிட்டனால தான் இந்த தேசத்தை நேசிக்கிறவர் அல்லர் அப்படிங்கறத உறுதி செய்து விட்டார். தேசத்தை நேசிக்கிறவங்களா இருந்தால் இந்த தேசத்துக்குள்ள ஆயுதம் தாங்கி போராடிட்டு இங்க இருக்கிற அப்பாவி மக்களை கொண்டுட்டு சுற்றில இருக்கக்கூடிய பள்ளி கட்டடங்களை குண்டு வச்சு தகர்த்துட்டு யாரா செஞ்சுட்டு இருப்பாங்க? இந்த கேவலமான காரியங்களை யாரா பண்ணிட்டு இருப்பாங்களா? இந்த நக்சல்பாரிகள் இயக்கத்தை ஏதோ பெரும் கனவுகளோட ஆரம்பிச்சு அந்த நக்சல்பாரிங்கிற ஒரு கிராமத்துல ஆரம்பிச்ச சாரு மஜும்தாரே போலீஸ் காவல்ல இருந்தப்போ மர்மமான முறையில செத்து போனார். அவர் 67ல நக்சல்பாரி மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறார். 72 ஜூலைல அவர் அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் காவல்ல இருக்கப்பே திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, செத்து போயிட்டாரு. இது இந்த நக்சல்பாரி மூவ்மெண்ட் உருவான காலகட்டம் எப்பங்கிறத நீங்க பாருங்க. அதாவது 62ல சீன போர். சீன போர்ல நமக்கு சொந்தமான அக்சாய் சீன் பகுதியை சீனா கைப்பற்றி கொள்ளுகிறது. இந்த 60ஸ்ல தொடங்கி சீனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியாவில் வந்த காலம். அதை ஒட்டித்தான் இந்த நக்சலிசம், நக்சல்பாரிகள் இது எல்லாம் உள்ள வருது.
நக்சல்பாரிங்கிறது ஆக்சுவலா ஒரு கிராமத்துடைய பெயர், மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்கதான் இந்த இயக்கம் தோன்றியது. அதனால இதுக்கு நக்சலிசம் அப்படின்னு பேர் வந்தது. இதை தொடங்கினவர் சாரு மஜும்தார். பட் சாரு மஜும்தாரே இந்த இயக்கத்தை ஆரம்பிச்ச ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள மர்மமான முறையில இறந்து போய்விட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு பல்வேறு விதமான வடிவங்கள் கிடைத்தன. அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஏகப்பட்ட ஃபேக்ஷன்ஸ், அப்புறம் பல ஃபேக்ஷன்ஸ் ஒன்று கூடி ஒரு ஒருங்கிணைவுக்கு கீழே அங்கங்க ஒரு கமாண்டருக்கு கீழே பல்வேறு யூனிட் ஒன்னா சேர்ந்து போராடுறது, இப்படியா இருந்தது. இதுல இந்த நக்சல் மூமெண்ட்ல பெரும் பங்கு வகித்தது ஆந்திராவை சார்ந்த நக்சல்கள் தான். இப்பவும் கூட நீங்க பாருங்க, சத்தீஸ்கர்லயோ ஒடிஷாலயோ வேட்டையாடப்பட்டார்கள் இல்லையா, அந்த நக்சல்ஸ் பேர்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆந்திரைட்ஸா இருப்பாங்க. ஆந்திரால இருந்து துரத்தி அடிக்கப்பட்டு அப்படியே மூவ் ஆகி சத்தீஸ்கர் ஒடிஷா இப்படியே போனவங்க. சோ இந்த நக்சல் இயக்கத்துக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தது ஆந்திரா, வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறம். இப்போ கம்ப்ளீட்டா ஜீரோவாயிருக்கு. 180 மாவட்டங்கள்ல நக்சல் மூவ்மெண்ட் இருந்தது, இன்னைக்கு ஒரு மாவட்டத்திலும் கிடையாது, ஜீரோ பண்ணியாச்சு. எதிர்காலத்துல சிந்தனையில கூட நக்சலிசம் இல்லாத ஒரு பாரதம் உருவாகும், தேசபக்தி உள்ள ஒரு பாரதம் உருவாகும். தேசப்பற்று அப்படின்னு சொல்றப்ப எனக்கு சிதம்பரம் முன்னால கூறினது நினைவுக்கு வருகிறது. அவர் சொன்னார், டூ மச் ஆஃப் நேஷனலிசம், தேவையில்லாதது அப்படின்னா. ரொம்ப ஒரு தேசப்பற்றோ இல்லாட்டி ரொம்ப தேசியமோ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. எப்படி இவர்களெல்லாம் காங்கிரஸ்காரர்கள் ஒரு காலத்துல சுதந்திரத்துக்காக உழைத்த கட்சி என்று பெயர் பெற்ற கட்சி. இன்னைக்கு யார் யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க அல்ல. ஒரு விஷயத்தை அவர் சுட்டி காட்டியிருந்தார் சிதம்பரம் தன்னுடைய எக்ஸ்பதிவுல. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த திமாகி நக்சல்ங்கிறது ஒரு நியூ வேரியன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது ஆரம்பத்துல இந்த மாதிரி நபர்களை பிஜேபி துக்கடே கேங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அப்புறம் அந்தோலன் ஜிவி அப்படின்னு சொல்லியிருந்தது. அப்புறம் அர்பன் நக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ திமாகி நக்சல்ங்கிற ஒரு காயினேஜுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. சோ இவங்களை மாவோயிஸ்ட், அதாவது சித்தாந்த ரீதியாக சிந்தனை ரீதியாக மாவோயிஸ்ட் அப்படின்னு முத்திர குத்துறதுல ஒரு 4 விதமான அப்படி படிம வளர்ச்சி ஒண்ணு நடந்து வந்திருக்கிறது. இப்ப இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் திமாகி நக்சல் அப்படின்னு சிதம்பரம் கூறியிருந்தார். இந்த இடத்துல காங்கிரஸ்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் நக்சலிசம் சார்ந்தவர்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் ஒன்று சொல்ல முடியும். இன்னைக்கு ராகுல் காந்தியினுடைய குருஜி அப்படின்னா அது திபங்கர் பட்டாச்சாரியா தான். திபங்கர் பட்டாச்சாரியா யாரு அப்படின்னா சிபிஐ எம்எல் உடைய தலைவர். அவர் நன்கு படித்தவர், ஐஐடிஎம். அவர் எம்எல் மூவ்மெண்ட்டை சேர்ந்தவர், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மூவ்மெண்ட்டை சேர்ந்தவர். ஒரு காலத்துல ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நோக்கி நகர்ந்தவர். அது ஒன்றும் சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சு ரொம்ப முன்னாலேயே மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்க்கு வந்துடுறது முடிவு எடுத்துட்டார். அவர் ஒரு சித்தாந்த தெளிவு பெற்ற தெளிவான ஒரு இன்டலெக்சுவல். இன்னைக்கு அவர் தான் ராகுல் காந்திக்கு ரொம்ப க்ளோஸ். இதை முன்னால கூட ஒரு வீடியோ நான் பதிவு செஞ்சிருக்கேன். இந்த திபங்கர் பட்டாச்சாரியா தான் இன்னைக்கு ராகுலுடைய வழிகாட்டி. சோ ஒரு பக்கம் ராகுலுக்கு வழிகாட்டி ஒரு திமாகி நக்சல், ராகுலை சுத்தி இருக்கிறவர்களும் திமாகி நக்சல். அவங்களும் தங்களை திமாகி நக்சல் சொல்ல தொடங்கி விட்டார்கள். அவரவர்களாகவே தங்களை அம்பலப்படுத்திக் கொள்ள தொடங்கி விட்டார்கள். தாங்கள் இதுவரை அணிந்திருந்த முகமூடிகளை அவர்கள் கழற்றி எறிய தொடங்கிவிட்டார்கள். இனி அவர்களுடைய அசலான முகம் என்ன என்பது எல்லோருக்கும் தெரிய தொடங்கிவிட்டது. சாதாரண போற போக்குல சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்ல போக இப்போ காங்கிரஸில் இருக்க ஒவ்வொருவரும் அம்பலப்பட்டு வருகிறார்கள். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.